ஃபஸ்ட்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கருவாடை முள் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கணும். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தொக்குக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.